ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் பெரியப்பா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்காக நாங்கள் பொள்ளாச்சி வந்திருக்கோம். பொள்ளாச்சியில் நாங்கள் எங்கே போனோம், என்ன பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் பொள்ளாச்சியில் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கள் பெரியப்பா வீட்டு ஒட்டியே இருக்கிற இந்த தென்னந்தோப்பில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். இங்கே ரொம்ப காத்தோட்டமாக வெயிலுக்கு இதமாக இருந்துச்சு. இங்கே நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் லஞ்சு பெரியப்பா வீட்லேயே சாப்பிட்டு நாங்கள் எல்லாம் வின்னர் ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். அங்கே வின்னர் ஃபால்ஸில் என் தம்பி பண்ண சேட்டைகள் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் அங்கே பெரியப்பா வீட்டில் இருந்து கரெக்டாக ½ அன் ஹவரில் வின்னர் ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி அந்த வின்னர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வருதுன்னு. ரொம்ப சூப்பராக சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. அங்கே போன உடனே தம்பி தண்ணியில் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஒரு 1 ஹவருக்கு மேலேயே அங்கே எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தோம். தம்பியும் அப்பாவும் தான் வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக இறங்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே தண்ணி ரொம்பவே சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. அதனால நானும் எங்கள் பாட்டியும் அந்த தண்ணியில் இறங்கி ஒரு பாறை மேலே உட்காந்துட்டு இருந்தோம். அங்கே வந்துட்டு நிறைய பெபிள்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ராக் பெயிண்டிங் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன பெயிண்ட் பண்ணலாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபால்ஸ் வந்துட்டு வின்னர் படத்தில் வரும். நீங்கள் யாராச்சும் இந்த ஃபால்ஸ்க்கு போயிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல தான் பிரசாந்த் வடிவேல் காமெடி சீன்ஸ்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. வெக்கேஷனுங்கிறனால ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் பாட்டி மாசாணியம்மன் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். ஆனால் மிதுன் மட்டும் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே உட்காந்து யோகாலாம் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை வர வைக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. அவன் அந்த தண்ணியை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்விம் பண்ணுறேன்னு சொல்லி படுத்துட்டான். அந்த தண்ணிக்குள்ளேயே படுத்திருந்தான். கடைசியில் அவனை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் எல்லோரும் அங்கேருந்து மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். அங்கே கோயிலுக்கு போயிட்டு நாங்களும் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட வீடியோ முடிஞ்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.